திரு ஹென்றி திபேன் அவர்கள்ட்ட இந்த நிகழ்வுக்கு அப்புறமா டிஜிபி தலைமையில் ஆலோசனை எல்லாம் நடந்திருக்கிறது. தனிப்படைகள் சட்டவிரோதமாக இருந்தால் உடனே கலைக்கணும், காவல் நிலையத்தில் இரவில் விசாரணை கைதிகள் இருக்கக்கூடாது, ஏதாவது ஒரு வழக்குனா கூட அவங்கள ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணி உடனே மேஜிஸ்ட்ரேட்டை கூட்டு போகிறதுக்கான பணிகளை விரைவுபடுத்தணும் அப்படின்னு நிறைய ஆலோசனைகள் கூறப்பட்டிருக்கு. இதெல்லாம் ஒரு தீர்வை கொடுத்துறாதா? ரொம்ப அருமையான ஆலோசனைகள் கொடுத்துருக்குறாங்க. அதுக்கு முன்னாடி உங்களுக்கு ஒரு 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 நம்மளுடைய சிஸ்டம் எப்படி வேலை செய்யுதுன்னு காட்டுறதுக்காக கூறுகிறேன். இப்பொழுதுதான் எனக்கு சீல்டு கவர், நவீன் பேரில் வந்து சீல்டு கவர் இப்போ ஒன்று வந்திருக்கு. அதில் தான் போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் இப்பொழுதுதான் வெளியே வருகிறது. சில நிமிடங்களுக்கு முன்னாடி இந்த நிகழ்ச்சி ஆரம்பிக்கும் போது கூட எனக்கு வரல. அந்த சீல்டு கவர் எந்த போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் நீதிமன்றத்தில் நான் வாதிட்ட போது கூறினேன், பாதிக்கப்பட்டவருக்கு ஜஸ்டிஸ் ஜி.ஆர். சுவாமிநாதனுடைய தீர்ப்பின்படி அன்றைய தினமே பாதிக்கப்பட்ட குடும்பத்திற்கு உடனே கொடுக்க வேண்டும், அது டீன் கொடுக்க வேண்டும் என்று இருந்தது. அவர்கள் இன்று அவங்ககிட்ட மனு வாங்கி எல்லாம் செய்து பேசி அதுக்கப்புறம் சீல்டு கவர்ல போட்டு கொடுத்துருக்காங்க. இது ஒரு நல்ல விஷயம். ஆனா எல்லாருக்கும் என்ன தெரிய வேண்டியது இருக்குன்னா, சித்திரவதை என்று பேசும்போது நாம் ஏதோ காவல்துறையை மட்டும் குறிப்பிட்டு பேசுகிறோம். அதுல வந்து மருத்துவர்களுக்கும் மிக முக்கியமான பங்கு இருக்கு என்பதை நாம் மறந்துவிடக் கூடாது. மருத்துவர்கள் என்று இது போன்ற சித்திரவதை சம்பவங்கள் நடக்கும்போது அவர்கள் தங்களுடைய பணியை தாமதப்படுத்துவது, முறையாக செய்யாமல் போகிறார்களோ அவர்களும் இந்த சித்திரவதைக்கு துணை போகிறார்கள் என்ற விஷயத்தை இந்த நேரத்தில் பொறுப்புடன் கூற வேண்டிய பொறுப்பு இருக்கு. ஏதோ ஒரு துறை மேல் நாம் போடுகின்ற ஒரு பழியாக மட்டும் மாறிவிடக் கூடாது. ஒன்று. ரெண்டு, இந்த சித்திரவதை போன்ற சம்பவங்கள் ஏற்படும் போது நீதித்துறைக்கும் மிக முக்கியமான பங்கு இருக்கு. இந்த வழக்கில் வந்து இவ்வளவு ஒரு அருமையான ஒரு போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் இவ்வளவு டீடைல்டா வந்திருக்குன்னா அங்க இடம்பெற்ற ஜுடிஷியல் மேஜிஸ்ட்ரேட்டுக்கு போக வேண்டிய ஒரு பலன் அது. ஜுடிஷியல் மேஜிஸ்ட்ரேட்னா இந்த கஸ்டோடியல் ஜஸ்டிஸ் சினேரியோல முதல் நபராக ஃபர்ஸ்ட் பர்சன் கான்டாக்ட், யாருக்கு என்ன நடந்திருக்கு என்பதை குறிக்கக்கூடிய நபர்களாக இருக்கிறார்கள். அது மட்டும் ஜெயராஜ் பெனிக்ஸ் வழக்கில் முறையாக நடந்திருந்தால் ஜெயராஜ் பெனிக்ஸ் இன்று இறந்திருக்க மாட்டார்கள், அவர்கள் உயிருடன் இருந்திருப்பார்கள். காரணம், அவர்களை உடனடியாக அந்த மேஜிஸ்ட்ரேட், ஜுடிஷியல் மேஜிஸ்ட்ரேட் மிஸ்டர் சரவணன் அவர்களை தூத்துக்குடி மருத்துவமனைக்கு அனுப்பியிருந்தார்னா அவங்களுக்கு இமீடியட்டா டயாலிசிஸ் ட்ரீட் பண்ணியிருந்தோம்னா கண்டிப்பா அந்த இருவரையும் காப்பாத்தி இருக்கலாம். சிறையில் இருக்கக்கூடிய 9 நபர்கள் 5 ஆண்டுகளாக இருக்கிறார்களே, அவர்கள் 5 ஆண்டுகள் அந்த சிறையில் இருந்திருக்க மாட்டார்கள். ஆகவே மருத்துவத்துறைக்கு மிக முக்கிய ஒரு பாகம் இருக்கு. சாத்தாங்குளம் வழக்கில் என்ன நடக்கிறது நிறைய பேர் பேசுறாங்க. சாத்தாங்குளம் வழக்கில் சேர்க்கப்படாத குற்றவாளி டாக்டர் வெண்ணிலா என்று மறந்து விடாதீர்கள். டாக்டர் வெண்ணிலா வந்து they both are fit for remand என்ற ஒரு தவறான மருத்துவ அறிக்கை கொடுத்தார்கள் என்பதையும் இந்த நேரத்தில் பதிவு செய்ய வேண்டிய அவசியம் இருக்கு. எனக்கு முன்னால் பேசிய மிஸ்டர் சுமன் அவர்கள் என்ன நடவடிக்கைகள் இந்த 30 கேஸ்ல நடந்திருக்குன்னு கேட்டார்கள். வருத்தத்துடன் பதிவு செய்கிறேன். சஸ்பென்ஷன் தவிர இந்த 4 ஆண்டுகளில் குறிப்பிட்டிருக்க 30 வழக்குகளில் எதுவுமே நடக்கவில்லை, பொதுவாகவே நடக்கவில்லை. சமீபத்தில் 27ஆம் தேதி அகில உலக ரீதியில் லண்டனில் இருக்கக்கூடிய ரிட்ரெஸ் என்ற அமைப்பு இந்தியாவிலிருந்து வந்திருக்கக்கூடிய சித்திரவதை சார்ந்த ஒரு அறிக்கையை வெளியிட்டிருக்கிறார்கள். அந்த அறிக்கையில் அவர்கள் கொடுக்கக்கூடிய ஃபிகர்ஸ் NHRC ஃபிகர்ஸ் இருந்து கூறுகிறார்கள். தேசிய மனித உரிமை ஆணையம் 2017ஆம் ஆண்டிலிருந்து 2024ஆம் ஆண்டு வரை பதிவு செய்யப்பட்ட கஸ்டோடியல் டெத்ஸ் வந்து 20,000 வழக்குகள். அந்த 20,000 வழக்குகள்ல 998 வழக்குகளில் மட்டும் தான் காம்பன்சேஷன் கொடுத்திருக்காங்க. அதுல 28 வழக்குல மட்டும் தான் டிசிப்ளினரி ஆக்ஷன் எடுத்திருக்காங்க. ஏதாவது ஒரு வழக்குல ப்ராசிக்யூஷன் ரெக்கமெண்ட் பண்ணாங்கன்னா 0. இதுதான் தேசிய மனித உரிமை ஆணையத்துடைய ரெக்கார்டு. மாநில மனித உரிமை ஆணையம் இன்றுதான் இந்த வழக்கை சுவமோட்டோ எடுத்திருக்கிறார்கள். ஆகவே இது ஏதோ காவல்துறை மேல் பாய்கின்ற ஒரு விஷயமாக எடுத்துக்கொள்ளாமல் சித்திரவதையை தடுப்பதில் ஒரு கூட்டு பொறுப்பு சமூகத்தில் இருக்கக்கூடிய பலருக்கு இருக்கு என்பதை இன்னைக்கு சொல்லி இருக்கக்கூடிய நீங்கள் கேட்ட கேள்வி, அந்த ஸ்பெஷல் டீம் சம்பந்தமாக வருத்தத்துடன் நான் சொல்றேன். 2022ஆம் ஆண்டு இதே ஜூன் மாசம் 14ஆம் தேதி அப்ப இருந்த டிஜிபி சைலேந்திர பாபு இதே போன்ற ஒரு சூழல் ஏற்பட்டது. பல கஸ்டோடியல் டெத்ஸ் நடக்கும் போது 41 கைட்லைன்ஸ் கொடுத்தாரு. அந்த 41 கைட்லைன்ஸ்ல
இரண்டாவது கைட்லைன்ஸ் ஸ்பெஷல் டீம்ஸ் ஷுட் பி மானிட்டர்ட் என்று இருக்கு. இன்றைக்கு ஸ்பெஷல் டீம் ஷுட் பி கலைச்சிடணும்னு சொல்லி இருக்கு. அவங்களுடைய கான்ட்ரடிக்ஷன்ஸ் மட்டும் பாருங்க. அதே 41 கைட்லைன்ஸ்ல இரவில் அவர்களை எங்கேயும் வேற லாட்ஜ்ல வச்சிருக்க கூடாது, வேற வீடுகள்ல வச்சிருக்க கூடாது என்றான் கூறினார்கள். அஜித் குமாரையும் அருணையும் மற்றவர்களையும் 27ஆம் தேதி இரவு இந்த ஸ்பெஷல் டீம் எங்க வச்சது? அந்த ஸ்பெஷல் டீமுடைய லீகாலிட்டிக்குள்ளார போகல, எங்க வைத்திருந்தார்கள்? அப்ப நடக்கிறது எல்லாமே அவர்கள் கொண்டு வருகின்ற கைட்லைன்ஸுக்கு புறணா இருக்கு. இன்று அவர்கள் கொடுத்திருக்கக்கூடிய எந்த கைட்லைன்ஸ் புதிதான கைட்லைன்ஸ் கிடையாது. இல்ல, ஜெயராஜ் பெனிக்ஸ் வழக்குக்கு அப்புறம் காவல்துறையில என்ன மாற்றம் இருந்தது? இப்போ இந்த வழக்கு வரை ஏதாவது மாறாம இருந்தது? ஜெயராஜ் பெனிக்ஸ் நான் கேட்கிறேன், ஜெயராஜ் பெனிக்ஸ் வழக்குல நடந்த விஷயம் ஒன்னு சொல்லிடுறேன். இது எல்லா வழக்கிலும் நடக்குது. அந்த குற்றவாளிகளை ஜெயிலுக்கு அனுப்புவதற்கு 5000 ரூபாய் அந்த ஜெயராஜ் பெனிக்ஸ் குடும்பம் செலவு பண்ணி டாக்ஸி பிக்ஸ் பண்ணி கோயில்பட்டி சப் ஜெயிலுக்கு அனுப்புறாங்க. இதெல்லாம் இனிமே நடக்கக்கூடாது என்று அந்த நேரத்தில் சொல்லப்பட்டது. இன்னைக்கு வரைக்கும் குற்றவாளிகளை கொண்டு செல்வதற்கு பாதிக்கப்பட்ட குடும்பம் தான் டாக்ஸி வைத்து கொண்டு செல்கிறார்கள். இந்த வழக்கில் பாருங்க, அந்த நைட்டு ஃபுல்லா சுத்துவதற்கு நாங்கள்லாம் சேர்ந்து உங்களை போன்றவர்களும் இணைந்து மாடர்னைசேஷன் ஆஃப் போலீஸ் சொல்றோம். அந்த மாடர்னைசேஷன் ஆஃப் போலீஸ் இருக்கிறதுனால தான் இந்த ஸ்பெஷல் டீமுக்கு வாகனங்கள் இருக்கு. இல்லைன்னா பழைய காலத்து மாதிரி பஸ்ல ஏறி போயிட்டு இருக்கணும். ஆனா அந்த வாகனத்துல இவரை ஏத்தி சுத்திட்டு போனாங்க. ஆனா அந்த வாகனத்துல அவர் காயப்பட்ட பிற்பாடு டெம்பிள்ல இருந்து மருத்துவமனைக்கு கொண்டு செல்றதுக்கு அந்த வாகனத்துல ஏற்றுவதற்கு தயார் இல்ல. ஏன் தூக்குவதற்கு கூட அந்த ஸ்பெஷல் டீம் வரவில்லை. டெம்பிள்ல இருக்கக்கூடியவர்கள் தான் தூக்கினார்கள் என்பதை இந்த நேரத்தில் நாம் மறந்துவிடக் கூடாது. ஆகவே பல விஷயங்கள் இன்னும் மாறாமல் இருக்கு என்பதை வருத்தத்துடன் கூறுகிறேன். ஆனால் தமிழகத்தினுடைய காவல்துறையில் மேல் மட்டத்திலும் சரி கீழ்மட்டத்திலும் சரி மிக நேர்மையான காவல்துறை அதிகாரிகள் இருக்கிறார்கள் என்பதை எங்களை போன்றவர்கள் உரத்த குரலில் பெருமையுடன் கூறுகின்ற நேரமும் இதாதான் இருக்க முடியும். என்னன்னா, மேல இருக்கக்கூடிய அதிகாரிகள் 2 டைரக்ஷன் கொடுக்கறாங்க. ஒரு டைரக்ஷன் என்ன சொல்றாங்க? நீ சுடுப்பா, கேட்கறதுக்கு ஆள் இல்ல, கால உடையா, யாரும் கேட்க மாட்டோம் அப்படின்ற ஒரு டைரக்ஷன் கொடுக்கறாங்க. இது போன்ற சம்பவங்கள் ஏற்படும் போது இன்னொரு என்ன இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்கறாங்க? யாரையும் தொடாதியா, ஸ்பெஷல் டீம் எல்லாம் கலைச்சிரியா, அப்படி இரியா, இப்படி இரியா. காவல்துறைக்கு ஒரு செட் ஆஃப் டைரக்ஷன்ஸ் கொடுக்கக்கூடிய ஒரு காவல்துறையாக இது இருக்க வேண்டும். சைலேந்திர பாபுடைய கைட்லைன்ஸ் ஃபாலோ பண்ணாங்க என்று யார் கண்காணிக்கிறது? கண்காணிப்பதற்கு யாருமே கிடையாது. காவல்துறை இஸ் நாட் an accountable institution. இன்னைக்கு ஒரே ஒரு விஷயம் கடைசியா சொல்லிடுறேன். உச்ச நீதிமன்றம் பிரகாஷ் சிங் கேஸ்ல 6 கட்டளைகள் கொடுத்தார்கள். 7 அதுல 6 மாநிலத்துக்கு போடணும். அதுல ஒரே ஒரு கட்டளை மட்டும்தான் டிஜிபி ஃபாலோ பண்றாரு. அது தன்னுடைய டென்யூர் 2 வருஷமா இருக்கிறது. ஆனா ஆபரேஷன் பொசிஷன்ல இருக்கக்கூடிய எல்லா காவலர்களுக்கும் 2 வருஷம் இருக்கணும். இன்னைக்கு என்ன தமிழ்நாட்டில் நடந்துகிட்டு இருக்குன்னு எல்லாரும் பார்த்துட்டோம். எத்தனை எஸ்பி மாற்றங்கள், எத்தனை எஸ்ஹெச்ஓ மாற்றங்கள், எல்லா மாற்றங்களுக்கும் பணம் கொடுத்து அந்த மாற்றங்கள் நடக்குது. அழுத்தத்தின் காரணமாக, பவரின் காரணமாக நடக்குது என்று தெரிகிறது. ஆகவே கைட்லைன்ஸ் சும்மா மாத்துறதுனால மாற்றம் வராது. இன்ஹெரன்ட் சேஞ்ச் இந்த சிஸ்டம் வர வேண்டிய ஒரு அவசியம் இருக்கு. அதுக்கு கண்டிப்பாக ஒரு சட்டம், சித்திரவதைக்கு எதிரான ஒரு சட்டம் வர வேண்டும்.